கல்யாணத்துக்கு 1000 பேரை கூப்பிட்றீங்க, எதுக்கு? இப்போ கல்யாணன்றது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் அவங்களை விரும்பினதில்லை இல்லையா? ஒரே ஊரில் இருந்தீங்க, அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க. அப்போ உங்களுக்கு மாலோ தேட்டரோ நாடகமோ எதுவும் இல்லை. அப்போ எல்லோரும் ஏதோ ஒரு காரியத்தை ஒன்றா சேர்ந்து அது ஒரு திருவிழா மாதிரி, எந்த ஒரு விசேஷமாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து சாப்பிட்றது, ஒருத்தர் கலந்துக்கிறக்காக, அதுக்காக செஞ்சாங்க. அவங்களே ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சாங்க. அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்தாங்க. வாழை வச்சுருக்கிற வாழை கொண்டு வந்தார், காய்கறி வச்சு காய்கறி கொண்டு வந்தார். எல்லோரும் சமைச்சாங்க, எல்லோரும் ஒன்றா சாப்பிட்டாங்க. அதில் 2 பேர் மணப்பெண்ணா மகனா மாறினாங்க, இருந்தாங்க. அன்றைக்கி எல்லாருக்குமே கொண்டாட்டமாக இருந்தாங்க. அப்படி பண்ணாங்க. இன்றைக்கி நான் தேனிலேருந்து வரணும், நான் இன்றைக்கி திண்டுக்கல்லேருந்து வரணும், நான் இன்றைக்கி மெட்ராஸ்லேருந்து வரணும். எதுக்கு? பத்திரிக்கை சேரல, முன்னாடி வரல, பின்னாடி வரல, பேர் போடல. பேர் போட மாதிரி புத்தகம் தான் போடணும் இல்லையா? உங்கள் சொந்தங்கள், உங்களுடைய தொழில்களில் அத்தனை பேர் இருக்கிறாங்க. உங்கள் கஸ்டமர்லாம் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. அத்தனை கஸ்டமர் பேரும் பேர் போட்டிங்கன்னா நீங்கள் பத்திரிக்கை போட முடியாது, புத்தகம் போடணும். புத்தகம் போட்டது அத்தனை பேரும் போட முடியும் இல்லையா? அதுலேயும் விடப்பட்டாச்சு. நான் ஒரு தடவை வந்துட்டு போனேன் எங்கள் கடைக்கு, எங்கள் பேர் போடலன்னு வந்துடும் இல்லையா? அப்படி நெருக்கமாக இருந்தால் எதுக்கு ஊரை விட்டு வெளியே போகிறீங்க? நீங்கள் எதுக்கு வெளியே போகிறீங்க? அதே ஊரில் இருக்கலாம்ல, அவங்களோட நெருக்கமாக இருக்கலாம்ல. அப்புறம் நீங்கள் தான் வீணானு சொல்கிறீங்க, கஷ்டமாக இருக்குன்றீங்க. அப்போ கடன் வாங்கி கூட செய்யணும்னு சொல்கிறீங்க, பிச்சையத்தா செய்யணும்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடு இருக்கிறதுக்கு பதிலாக வாங்கணுங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா, அவர் கொடுக்கல, நான் கணக்கு வச்சு பார்த்தேன், இவர் வந்துருச்சுமா போயிட்டார், சாப்பிட்டு மட்டும் போயிட்டார், அது ஒன்றுமே செய்யலை, இதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க. இது வீணான காரியங்கள் நீங்கள் உண்டு பண்ணுறீங்க. விளங்கி கொள்ளவே இல்லை, எதுக்காக அந்த காரியம் செஞ்சோன்றது இல்லை. எளிமையாகவும் நடந்தது இல்லையா? ஒரு பெண்ணுடைய வீடு, ஆணுடைய வீடு, அவங்க 2 பேரும் ஒருத்தர் இன்னும் இவங்க வீட்டில் இல்லைன்னா அவங்க வீட்டில் என்ன ஒன்றா சேர்ந்து இனிமேல் இந்த பிள்ளைங்க நல்லபடியாக வாழட்டும். அப்போ 2 பேர் 2 குடும்பம் ஒன்றா சேர்ந்துச்சு. அன்றைக்கி எல்லார் வீட்லேயும் ஒரு பகலான காலையில் ஆச்சுன்னா சாப்பிடுவீங்க, மதியமான சாப்பிடுவீங்க, சாயந்தரமான சாப்பிடுவீங்க. இப்போ 2 குடும்பம் சேர்ந்து சாப்பிட போகிறீங்க, அவ்வளோதானே? அதுக்கப்புறம் நீங்கள் சேர்ந்து வாழும்போது உங்களை பார்க்க வருவாங்களே, நண்பர்கள் உறவினர்கள் வருவாங்களே, அப்போ அவங்களுக்கு சாப்பாடு போடுங்க. சாப்பாடு போடுவீங்களே? இல்லைன்னா கூப்பிடுங்க, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கூப்பிடுங்க, தனித்தனியாக அவங்களை கவனிங்க. என்னை கவனிக்கல, உடனே கவனிக்கல, கூட்டத்தில்னு சொல்கிறதுக்கு பதிலாக தனித்தனியாக கவனிங்க, அவ்வளோதானே? போகிறவங்களும் வாங்கிட்டு போங்க, கொண்டு போய் சாப்பிட்டுவாங்க, செஞ்சு சாப்பிட்டுவாங்க. எதுக்கு ஊருக்கெல்லாம் காட்டணும்? இல்லை அரசாங்கம் டாக்குமெண்ட் கேட்குது, ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் இல்லையா? அரசாங்கம் கேட்குது, சரி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அந்த அரசாங்கத்தை உருவாக்கி இதெல்லாம் தேவைன்னு சொன்னது நீங்கள் தானே. ஏதுக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, அந்த தேவை ஏற்பட்டுச்சு, நீங்கள் ஏமாத்துறீங்க. கல்யாணம் பண்ணலன்னு சொன்னீங்க. இப்போ இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக வருது, எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அப்போ தான் சொன்னான்.